இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நேரத்திலையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், ஊழியம் நசுக்கப்படுகிறதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 5 வசனம் 39. தேவனால் உண்டாயிருந்ததேயானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணாதபடிக்கு பாருங்கள் என்றான். பட் இஃப் இட் பி ஆஃப் காட், a cannot overthrow it, lest haply a be found even to fight against God. Acts chapter 5 verse 39. என கண்மானவர்களே, இங்க என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, கமாலியல் என்கிற பரிசேயன் மற்றவர்களை, இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகிறார், தேவனால இந்த காரியம் உண்டாயிருந்தது அப்படின்னா உங்களால அதை ஒண்ணு செய்ய முடியாது. மாறாக நீங்க என்ன செஞ்சிடாதீங்க அப்படின்னா, தேவன் கூட ஃபைட் பண்ற மாதிரி ஆயிராதீங்க அப்படின்னு இந்த இடத்துல எச்சரிக்கிறதாக எழுதப்பட்டுள்ளது. நாம் இந்த நாட்களில் நாம் செய்கிற ஊழியம் நசுக்கப்படுகிறது என்று நினைக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, அதாவது இன்னைக்கு நம்ம இதை கேட்டுட்டு இருக்கும் போச்சுல ஒருவேளை திங்க் பண்ணலாம், பிரதர், நம்ம இருக்கிற ஏரியால, நான் இருக்கிற ஏரியால ஊழியத்திற்கு எந்த தடையும் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லாம ஊழியம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதற்காக தேவனை துதிக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவருடைய சரீரத்தில், அந்த பாடியில நாம் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு ஊழியமும் ஒவ்வொரு பார்ட்ஸாக இருக்கிறோம். அப்படியானால் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்மளுக்கு காலில் ஒரு அடி பட்டுது அப்படின்னா கண்ணில இருந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணியா வரும், கண்ணீரா வரும், வாய் விட்டு கதறி அழுதுருவோம். இன்னும் சொல்ல போனா, காலால ஃபாஸ்டா நடக்கணும் அப்படின்னா கையும் கூட சேர்ந்து வீசினாதான் ஃபாஸ்டா நடக்க முடியும். அப்படியானால் நான் இந்த நேரத்துல சொல்லிட்டு இருக்கேன், என் ஊழியத்துல ஒரு பிரச்சனை இல்லை, என் ஏரியால எந்த ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க இந்த நேரத்துல நார்த் இந்தியாலயோ இல்லது ஏதாவது ஒரு இடத்துலயோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராய் அடி விழுது, கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், ஊழியங்கள் தடை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது நம்ம எத்தனை பேருக்கு பாரத்தை தருகிறது? நம் எத்தனை பேர் இதற்காக கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, இதை போன்ற ஒரு நிகழ்வு தான் இங்க நடக்குது. அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்றாங்க. இப்ப எங்க என்ன நடக்குது அப்படின்னா, அங்க இருக்கிறவர்களுக்கு இது பிடிக்கல. இம்மிடியேட்டா அவங்களை கூப்பிட்டு அடிக்கிறாங்க, பயமுறுத்துறாங்க. இனிமே இதை பத்தி எதுவும் பேசக்கூடாது, எப்படி இவர்களுடைய ஊழியத்தை, பிரசங்கத்தை தடை செய்யலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்குமெண்ட் அங்க போகுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்லியிருப்பாங்க. அப்பந்தான் இந்த கமாலியல் அப்படின்றவர் எந்திரிச்சு சொல்றாரு, நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கோங்க, மனுஷனால உண்டாயிருந்தா அது நிலை நிற்காது, தானா அழிந்து போயிரும் அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றாரு. மறுபடியும் நாம் வாசித்த இந்த வசனத்தை அவர் கோட் பண்றாரு. இது தேவனால உண்டாயிருந்த காரியம்னா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை நம்ம இவங்களுக்கு அகைன்ஸ்டா, தேவனால செய்யப்படுகிற காரியத்திற்கு அகைன்ஸ்டா நம்ம பண்றோம் அப்படின்னா அது தேவனோட நம்ம போர் செய்யற மாதிரி அப்படின்னு காரியத்தை சொல்றாரு. எனக்கு அன்பானவர்களே, இதே போல ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம இந்திய தேசத்துல ஒரு பெரிய தலைவர் கிறிஸ்தவர்களை குறித்து சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் மூட்டை பூச்சி மாதிரி, அவர்களை நசுக்குனா அவங்க பெருகிருவாங்க, மல்டிப்ளை ஆயிருவாங்க அப்படின்னு சொன்னது என் நினைவுக்கு வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் எந்த விதமாய் கொண்டு வந்திருந்தாலும் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு உண்மை நிலையை அது நமக்கு காட்டுகிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், இந்த வசனத்துல, இந்த அதிகாரத்துல, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நம்ம பார்க்கலாம், எப்பெல்லாம் கிறிஸ்தவர்கள் அடிக்கப்பட்டார்களோ, எப்பெல்லாம் அப்போஸ்தலர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ, கிறிஸ்தவம் வளர்ந்தது. எங்கெல்லாம் கிறிஸ்தவ மக்களை மற்றவர்கள் துன்புறுத்தினார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் துன்புறுத்தினார்களோ, அப்போதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம், சபை வளர்ந்தது. அப்பங்கள் பெற்றுதலிலும், விசுவாசத்திலே தரித்திருக்கிறதிலும், ஜபத்திலே அமர்ந்திருந்ததிலும் எல்லாரும் கூடியிருந்தார்கள்.
அனுதினமும் ஜனங்கள் அதிகமாய் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னு எல்லா இடத்திலையும் பார்க்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு என்னுடைய ஊழியத்திலே நான் நசுக்கப்படுகிறேன், நான் ஊழியம் செய்கிறதற்காக அடிக்கப்படுகிறேன், பிறலான துன்புறுத்தப்படுகிறேன், எனக்கு நிறைய த்ரெட்டனிங் வருது பிரதர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டு இருக்கோமா? எனக்கு அன்பானவர்களே, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். என் சபையில ஒரு நெருக்கம் வருதுன்னா என் சபை பெருக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம மறந்து போய்விடக் கூடாது. இன்னொரு முக்கியமான காரியம், நம்ம கிட்ட இருந்து ஒரே ஒரு காரியத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல அதைத்தான் அவர் மென்ஷன் பண்றாரு. இந்த காரியம், இந்த ஊழியம், இந்த சபை தேவனாலே தரப்பட்டதா இருக்கணும், தேவன் தந்த அழைப்பா இருக்கணும். மாறாக இன்றைக்கு ஒருவேளை நான் மற்றவர்களை பார்த்து இவங்கள மாதிரி பேர் வாங்கணும், இவங்கள மாதிரி புகழை நான் பெறணும் அப்படின்றதுக்காக ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலோ, அல்லது என்னுடைய வயிற்று பிழைப்பிற்காக நான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலோ அது அழிந்து போய்விடும். அதுதான் தெளிவாய் எழுதப்பட்டுள்ளது. இதில் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். தேவன் தந்த அழைப்பின்படி, ஆவியானவருடைய நடத்துதலின்படி என்னுடைய ஊழியம் சென்று கொண்டிருக்கும் என்றால் அதற்கு நெருக்கம் தருகிறவர்கள் என்னோட அல்ல, என்னுடைய ஊழியத்தோடு அல்ல, தேவனோட போராடுகிறவர்களாய் இருப்பார்கள். அதை தேவன் பார்த்து கொள்ளுவார். நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழி நடத்துதலின்படி நான் நடக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு இந்த கனமான ஊழியத்தை தந்திருக்கிறீர் தகப்பனே. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் ஒவ்வொருத்தரும் மற்றவர்களுக்காய் பாரத்தோடு உமது பாதத்திலே நிற்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய காலிங்ல சரியாய் உண்மையாய் நிற்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எந்த வித உபத்திரவத்திலும் தகப்பனே நாங்கள் துவண்டு போய்விடாமல் இருக்க ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க. முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.